அட எஸ்ஆர்ஹெச் என்னடா இந்த அளவுக்கு சம்பவத்தை இறங்கி செய்யறீங்க? என்ன நடந்துச்சுன்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால கீழ இருக்க ஃபாலோ பண்ணி தட்டிடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இறங்கின எஸ்ஆர்ஹெச் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்த டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாவும் ஸ்டார்ட் அப்பே சும்மா பயங்கரமா விளையாடுனானுங்க. கிஷன் தாங்க எல்லா மேட்ச்லயுமே பயங்கர ஃபார்மோட அடிப்பாரு. ஆனா இந்த ஒரு மேட்ச்ல அவரை 14 ரன்ல விக்கெட் தூக்கிட்டாங்க. ஹென்ரி கிளாசன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்னிங்ஸ் பயங்கரமா விளையாடி 52 ரன் அடிப்பாரு. ஓப்பனிங்ல இறங்கின டிராவிஸ் ஹெட் 46 ரன், நம்ம அபிஷேக் சர்மா வந்து 48 ரன். மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ஆவரேஜா விளையாடி 20 ஓவருக்கு 8 விக்கெட் இழந்து 227 ரன் கேகேஆருக்கு டார்கெட்டா கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஓப்பனிங் வந்த கேகேஆர் பேட்ஸ்மேன் ரஹானே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல 8 ரன்ல விக்கெட் தூக்கிடுவாங்க. அதுக்கு அடுத்து இந்த பின்னால 28 ரன்ல விக்கெட் தூக்கிட்டாங்க. ரகுவன்சி உண்மையாவே இந்த ஒரு மேட்ச்ல ஒரு தரமான இன்னிங்ஸ் விளையாடி 52 ரன் அடிப்பாரு. நம்ம ரிங்கு சிங்க ஒரு பயங்கரமான ஒரு கேம் பிளே போட்டு 35 ரன் அடிப்பாரு. அதுக்கு அடுத்து வந்து பேட்ஸ்மேன் எவனுமே ஸ்டேபிள் பண்ணி விளையாடல. இதனால கேகேஆர் பாத்தீங்கன்னா 16 ஓவருக்கு 161 ரன் அடிச்சு மொத்தமா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. உண்மையாவே எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்லயும் தரமா பண்ணிருக்கானுங்க, பவுலிங்லயும் சும்மா தரமா பண்ணிட்டாங்க. சரி ஓகே, இந்த வீடியோ எண்ட்ல நான் கேட்டுக்கிறதுல ஒண்ணுதான். கொஞ்சம் கீழே இருக்க ஃபாலோ பட்டன் மட்டும் தட்டி விட்டுறீங்களா?